பிரிசலாடு இந்த காலவெளியும் கூட இப்படி வார்த்தையோடு கூட உங்களை சந்திப்பேன். நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வானிலிருந்து வந்த வார்த்தை, வானம் பூமி படைத்த வார்த்தை. வானிலிருந்து வந்த வார்த்தை, வானம் பூமி படைத்த வார்த்தை. மாம்சமான யாவர் மேலும் இறங்கி வந்த தேவ வார்த்தை. வேத வசனம் தூய வார்த்தை. தேனிலும் தேனிலும் இனிதான தேவும் வார்த்தைகள். தேவனே என் தேவனே. 1000 பல கோடியாய் பொன்வெள்ளிகள் உன் வார்த்தைகள் மேலானது. அகிலமும் அகிலாண்டமும் ஆகாயமும் உருவாகும் முன்னே இருந்த தேவ வார்த்தையே. இந்த காலவெளியிலுள்ள சங்கீதம் 138:3. நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறு உத்தரவு அருளி என் ஆத்மாவில் பலன் தந்து என்னை தைரியப்படுத்தும். சங்கீதக்காரன் தாவீது ஒரு காரியத்தை சொல்கிறார். ஆத்மாவில பலன் தந்து தைரியப்படுத்துவாங்க. ஆத்மா பல வேளையில தாவீது சங்கீதத்தை பார்க்கும்போது ஆத்மாவை ஏன் கலங்குறா, ஏன் தேங்குறா, நம்புறது அவராலே வரும் என்று சொல்லி ஆத்மாவை ஒரு மனுஷனை, அந்த உள்ளான மனுஷனை ஒரு மனுஷனை தேற்றுவது போல தேற்றுவதை நம்மளால பார்க்க முடியாது. எனக்கு அருமையான ஆத்மா தொய்ந்து போகும்போது ஆவியும் தொய்ந்து போயிடுது, ஆட்டோமேட்டிக்காக மாம்சமும் தொய்ந்து போயிடுது. அப்போ அவர் சொல்றார், ஒரு பலன் தந்து என்னை தைரியப்படுத்துகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் ஒரு வசனம் சொல்லி, மிகுந்த பலனுக்கு எதுவான உங்களை தைரியத்தை விட்டு விடாது. பல வேளையில தைரியம் அற்று போற ஒரு சூழ்நிலையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். தைரியமா இருந்தா மாத்திரம்தான் விசுவாசம் இணைந்து தேவனுக்காக பல காரியங்களை செய்ய முடியும், தேவனிடத்திலிருந்து நன்மையை எதிர்பார்க்க முடியும். பல வேளையில இந்த காரியங்கள் நாம் சோர்ந்து போயிடும், தைரியமற்று போறோம். இது எப்படி ஃபேஸ் பண்ண போறோம், எப்படி இந்த காரியம் நமக்கு நடக்கும் என்று சொல்கிற ஒரு அங்கலாய்ப்பு நம்மை அப்படி ஒடுக்கி உட்கார வைக்கிற ஒன்றா இருக்குது. இங்கே சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், ஆத்மாவில பலன் தந்து என்னை தைரியம். எது தைரியப்படுத்தியிருக்க முடியும்? அப்படி வார்த்தை எல்லாமல் ஒன்றுமே ஒரு மனிதனை தைரியப்படுத்திருக்கும். சிக்லாக்கிற இடத்துல எல்லாற்றையும் இழந்து பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதான் வேதத்துல எழுதப்பட்டிருக்குது. எனக்கு அருமையான அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, எல்லாத்தையும் இழந்து போற அந்த சூழ்நிலையில தேவன் சொல்கிறாரு, திருப்பிக் கொள்வாய், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்கிற அந்த வார்த்தை உடனே ஒன்று நடக்கல. ஆனா வார்த்தை ஆத்மாக்குள்ள அப்படியே உடுதி போகுது. அது ஒரு பெரிய பலனை கொடுக்கும். நான் என் ஆண்டவர் சொல்லிட்டாரு, எனக்கு நிச்சயமா நான் திருப்பிக் கொள்ளத்தான் போறேன், எல்லாவற்றையும் நான் திருப்பிக் கொள்வேன் என்று சொல்கிற ஒரு வைராக்கியம், தைரியம் அவனுக்குள்ளே வரும்போது அவனுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி. அந்த தைரியம் தான் 3ஆம் நாளில் எல்லாவற்றையும் இழந்து போற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு அவருக்கு உதவி செய்திருக்கு. எனக்கு அருமையானவர்களே, இந்த கால வேளையில பல வேளையில சோர்ந்து போய் அடுத்து என்ன செய்வது தெரியாத ஒரு சூழ்நிலையில நம்மால வேதத்தை வாசிக்க முடியவில்லை. அப்படியே மயங்கி போற சூழ்நிலையில, அப்படியே தடுமாறின சூழ்நிலையில காரியங்கள் நடக்கட்டும், அதுக்கப்புறம் செபிக்கலாம், அதுக்கப்புறம் வேத வாசிக்கலாம், அதுக்கப்புறம் ஏதாவது செய்யலாம் அப்படின்னு இருக்கும். இல்லை, என்னுடைய வார்த்தை அந்த வேளையில நமக்கு என்ன சொல்லுகிறதோ அந்த காரியம் நம்மை தைரியப்படுத்தி தொடர்ந்து நாம் பெற வேண்டிய நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு அது உதவிகரமா இருக்கும். அந்த வார்த்தை தான் நம்மளோட பேசிக்கொண்டே இருக்கும், சம்பாதித்து கொண்டே இருக்கும். அதுதான் நமக்கு நாம் அடைய வேண்டிய அந்த இடத்துக்கு நேராக நம்ம வழி நடத்துற ஒன்றாக இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, இந்த தாவீதை போல நாம் தேவனுடைய வார்த்தைக்காக இயங்கும் போது தேவன் நிச்சயமாக வார்த்தையை அனுப்பி நம்மளை குணப்படுத்தி, வசனத்தை அனுப்பி நம்மளை தேற்றி, வார்த்தையினாலே நாம் அவருக்குள் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நமக்கு தந்து வழிநடத்த நல்ல ஆண்டவராக இருக்கு. அந்த காலவேளையில் செபிப்போமா? நல்ல பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிப்போம். பல வேளையிலே ஆத்மாவில் ஒரு சோர்வு ஆண்டவரே, ஆவில ஒரு களைப்பு ஆண்டவரே, அப்படியே அசந்து போற ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் உட்கார்ந்து இருக்கிற ஆண்டவரே. அப்பா, வார்த்தையான தேவன் அப்பா, அவருடைய வார்த்தையை அனுப்புகிற தேவன் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். குறிப்பிட்ட நாளில் மறு உத்தரவு வார்த்தையின் மூலம் கிடைக்கும் போது ஆண்டவரே, தாவீது ஆண்டவரை அதை பிடித்து கொண்ட ஆண்டவரை ஜெயமெடுத்தது போல ஆண்டவரை நாட்களில் வேத வாசிப்பு, உடைய வார்த்தைகளுக்கு என்ன இந்த காரியத்தில் சொல்லுகிறது கேட்பது ஒரு தீவிர ஆண்டவரை, தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்த அந்த வார்த்தையை பிடிவாதமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற வைராக்கியம் இவள் கேட்கிற பிள்ளைகளுக்கு எனக்கு இன்னும் பெருமையாக தேவரே கிருபை செய்ய ஆட்சி தாழ்த்தி கரத்தில் கொடுக்கும். நன்மையும் எல்லாமே உங்களுக்கு. God bless you.